ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது பர்ஹானா படத்தின் திரை விமர்சனம். சாட் உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். சொல்லுங்க ஃப்ரெண்ட், உங்க பேரு? ஒவ்வொரு பறவைக்கும் அதால பறக்க முடிஞ்ச உயரம்னு ஒன்று இருக்கு, தூரம்னு ஒன்று இருக்கு. அதுக்காக எந்த பறவையும் பறக்க மாட்டேன்னு கூட்டிலே இருக்கிறது இல்லை. சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு சாதனம். இந்து கோயில்களில் இந்துக்கள் போவாங்க, சர்ச்சுக்கு கிறிஸ்தவர்கள் போவார்கள், மசூதிக்கு இஸ்லாமியர் போவார்கள். ஆனால் சினிமா தியேட்டரில் மட்டும்தான் ஜாதி மத இனம் மொழி கடந்து எல்லாரும் ஒரு ரசிகர்களாக படத்தை ரசிக்கிறதுக்கு பொழுதுபோக்கு இடமான தியேட்டருக்கு பணம் கொடுத்து பார்க்க வர்றாங்க. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மத நல்லிணக்க படங்கள் வந்திருக்கின்றன. இந்து முஸ்லீமை காதலிக்கிறது, கிறிஸ்தவர் முஸ்லீமை காதலிக்கிறது, இந்து கிறிஸ்டினை காதலிக்கிறது, நிறைய காதல் படங்கள் வந்திருக்கின்றன. அதெல்லாம் மத நல்லிணக்க படங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மதத்தில் உள்ள பொறாமைகளை எடுத்து மதத்தை இழிவுபடுத்தும் நோக்கத்திலேயோ மதத்தை உள்நோக்கம் கருதி தாக்குகிற சூழ்நிலையோ படங்கள் வந்ததில்லை. என்ன காரணம்னா, சினிமா தியேட்டரில் மட்டும்தான் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, எல்லாம் ஒன்றா உட்காந்து பார்க்குற இடத்துல போய் குறிப்பாக தியேட்டரில் சினிமா படங்கள் மூலமாக ஏன் மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறீர்கள் என்பது தான் நம்முடைய கேள்வி. இந்த படம் மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற படம் என்று தான் சொல்ல வேண்டும். இஸ்லாமியர்களின் சில கோட்பாடுகளை தவிடுபொடியாக்குகிற தீவிரவாத படம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்துக்களில் ஆத்திகமும் நாத்திகமும் இருந்தால் ஒன்று. ஏன்னா இந்து மதம் நாத்திகனையும் இந்துவாக எடுத்துக்கொள்கிறது, ஆத்திகனையும் இந்துவாக எடுத்துக்கொள்கிறது. இந்து மதத்தில் கடவுள்களை திட்டலாம். ஏன்னா இந்து மதத்தில் கடவுள் எல்லோருமே உறவுகளை கருதி சில புராணங்கள் எடுக்கப்படுகின்றன. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராமன் அவதாரம், கிருஷ்ணன் மனித பிறவின்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது ராமன் பாத்திரத்தின் மூலம் மனைவியை எந்த சூழலிலும் சந்தேகப்படக்கூடாது என்பதைத்தான் ராமர் பாத்திரம் உணர்த்துகிறது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அந்த அடிப்படையில் அதற்கு பிறகு வந்த இஸ்லாமியர்களுக்கென்று சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. ஒரு நல்ல கிறிஸ்தவன் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சர்ச்சுக்கு போக வேண்டும், வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சர்ச்சுக்கு போகணும். இஸ்லாமியன் என்பவன் அவர்கள் எத்தனை தடவை தொழுகை சொல்கிறார்களோ அத்தனை தடவை தொழுகை நடத்த வேண்டும். ரமலான் மாதத்தில் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும், இரவில் சாப்பிட வேண்டும், பகலில் உமிழ்நீர் கூட எச்சில் முழுங்கக்கூடாது என்பதுதான் அவருடைய சட்டம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மத சடங்குகளுக்குள் சம்பிரதாயத்துக்கு உள்ளே போய் படம் எடுக்கணும்னா அது கண்டிப்பாக தவறு, தப்பு என்று தான் சொல்ல வேண்டும். இந்த படத்தில் கதை என்னென்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு இஸ்லாமிய பெண், கொஞ்சம் வறுமை கொட்டு கீழே உள்ள பொண்ணுன்னு வச்சுக்கலாம். அவருடைய கணவர் ஜித்தன் ரமேஷ், சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரியுடைய இளைய மகன். இவர் 2 படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. இஸ்லாமிய இளைஞனாகவும் ஐஸ்வர்யா ராஜேஷின் கணவராகவும் நடிப்பவர். இஸ்லாமியர்களில் பெண்கள் பகிரங்கமாக வேலைக்கு போகக்கூடாது, அதுவும் சில வேலைகளுக்குத்தான் செல்ல வேண்டும், சில வேலைகளுக்கு செய்யக்கூடாது என்று சட்டத்திட்டங்கள் சொல்கின்றன. அது டீப்பாக போக வேண்டியதில்லை. ஆனால் இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு கால் சென்டருக்கு வேலைக்கு போவார், வருமானம் பத்தலை, அதனால் இன்னொரு கால் சென்டருக்கு போவார். கால் சென்டர் எப்படின்னா, சில டிவியில் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு மேலே சில நிகழ்வுகள் வரும். அதாவது ஆண்மை குறைவு, குழந்தை ஈஸியாக பெற்றுக்கொள்வது எப்படின்னு மருத்துவ டைப்பு வயதுக்கு வந்தவருக்கு மட்டுமான நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அந்த மாதிரி இப்போ கால் சென்டர்லையும் வந்துருச்சு. கால் சென்டரில் எப்படின்னா, பெண்களுடன், அதாவது அந்த கால் சென்டரில் அந்த பெண் பேசுபவர்களுக்கு காசு கொடுக்கணும், காசு கொடுத்தா அவங்க பேசுவாங்க, அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அதாவது
அது சொல்லுவது குச்சமாக இருக்குது. அந்த மாதிரி சந்தோஷமாக பேசினா தான் அவன் காசு கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு கால் சென்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் ஆபாசமாக பேச வேண்டும். கவர்ச்சிக்கும் ஆபாசத்துக்கும் இடையிலையும் பேசணும். அவன் கேட்குற ஆபாசமான கேள்விகள், கவர்ச்சி கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இந்த வேலை தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்க்குறாரு. அது இஸ்லாமியர்களில் மிகப்பெரிய தவறு. அது செய்யக்கூடாது. அதை செய்கிறாரு. செஞ்சதுக்கப்புறம் அவன் அந்த கால் சென்டரில் வேலை இப்போ அந்த கால் பண்ணுற மாதிரி தான் பிரியாணி கேட்பான். பிரியாணி சமைச்சு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பலான விலைக்கு கூப்பிடுவான். இவர் அது தயாராகிவிடுவார். அதாவது வேலி தாண்டிய வெள்ளாடாக, அதாவது புருஷனை விட்டுட்டு அவங்களோட உறவு கூடுற சூழ்நிலைக்கு வந்துடுவார். ஆனால் நடந்ததா இல்லையா என்பதுதான் படத்தில் உடைய கதை கருவே ஆபாசமும் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு எதிராகவும் இருக்கிறது. சென்சாரில் எப்படி அனுமதிச்சாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரே நேரத்தில் 2 இஸ்லாமிய படங்கள் வந்திருக்கிறது. ஒன்று கேரளா ஸ்டோரி. அது வந்து ஒரு நடந்த சம்பவம், வழக்கின் அடிப்படையில் அந்த கதை எடுக்கப்பட்டிருக்கிறது. படம் முடிஞ்ச உடனே இந்த கதைக்கு ஆதாரம் இதோ இருக்கிறது என்று வந்து நீதிமன்ற வழக்குகளையும் தீர்ப்புகளையும் காட்டியிருக்கிறார்கள். அதனால் அவங்க சென்சார் கொடுத்தாங்க. அது வந்து இஸ்லாமிய பெண்களை மட்டும் சொல்லவில்லை. கிறிஸ்தவ பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் எல்லாரையும் சேர்த்து தீவிரவாத அமைப்புகளை சேர்க்குறாங்க, மதம் மாற்றுகிறார்கள். மதம் மாற்றின பிறகு அவனை வந்து இவர்களை பாலியல் பலாத்காரம் செய்கிறார்கள் என்பதுதான் கேரளா ஸ்டோரியோட கதை. இது கேரளாவில் நடந்ததை அவர்கள் படமாக்கி இருக்கிறார்கள். தப்பு இல்லை. அதுக்கு எதிர்ப்பு சொல்வதும் தவறு. ஏன்னா அங்கே வந்து இஸ்லாமியரை பற்றி மட்டும் சொல்லவில்லை, கிறிஸ்தவர்களை பற்றியும் சொல்லியிருக்காங்க, மத மாற்றத்தை பற்றி. இந்த படத்தில் நேரடியாகவே இஸ்லாமியர்களை தாக்கி இருக்கிறார்கள். இஸ்லாமிய கருத்துக்களுக்கு எதிராக முரண்பட்ட கருத்துக்களை பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். அதில் என்னென்னா, இஸ்லாமியரான மனுஷ்யபுத்திரன் இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்கிறார். ஒரு இஸ்லாமியராக பிறந்தவர் இஸ்லாத்துக்கு எதிராக எப்படி வசனம் எழுத போயிற்று என்பதுதான் நம்முடைய கேள்வி. அவர் ஒரு திமுககாரர், மனுஷ்யபுத்திரன். அவர் தன்னை எழுத்தாளர் என்று சொல்லிக்கொள்வார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஆரம்ப காலத்தில் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அவர் பல திமுக ஆதரவாளராக பேசுவதோடு இஸ்லாமிய ஆதரவாளராகவும் பேசுவார். இஸ்லாமத்தை யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ அவரெல்லாம் கடுமையாக சாடுவார் மனுஷ்யபுத்திரன். அப்பேற்பட்ட மனுஷ்யபுத்திரன் இஸ்லாமியர் இந்த படத்தில் தேவையில்லாமல் பல முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு அவர் விமர்சனம் எழுத ஒத்துக்கொண்டிருக்கவே கூடாது. மனுஷ்யபுத்திரன் இந்த படத்தை வசனம் எழுதுவதற்கு ஒத்துக்கொள்வதற்கே உள்ளர்த்தம் கற்பிக்க வேண்டும் என்பது தான் இது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது அது எப்படி சொல்கிறது, ஒரு மதத்துக்கு எதிரான விஷயங்களை எப்படி சினிமாவில் சொல்லலாம்? இந்து மதத்தை பற்றி அவன் வேணாலும் எதை வேணாலும் சொல்லுவான். ஏன்னா அதை பற்றி கவலையே படுறதில்லை இந்துக்கள். ஏன்னா ஏதோ உரிமை இருக்குது சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பார்கள். அதே போல் இஸ்லாமியர்கள் இறைவனே மிகப்பெரியவன், முதலில் நீ இஸ்லாமியன், அதுக்கு பிறகுதான் மனிதன் என்று சொல்வார்கள். அது அவருடைய கோட்பாடு. ஆனால் அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களை மத விரோதமாக ஒரு பெண் நடக்கிறாள், அந்த பெண்ணுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்பது வக்கரத்தனமானது என்பதுதான் நம்முடைய கருத்து. பச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பர்கானா படம் தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஒருவேளை இஸ்லாமியர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருப்பதற்கு காரணம், எதிர்ப்பு தெரிவித்தால் படம் ஓடிடும்ங்கிற சந்தேகமோ என்னமோ தெரில. கேரளா ஸ்டோரிக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் பர்கானா படத்துக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்பதும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணென்னா எப்படி சரியாக வரும்? கேரளா ஸ்டோரி படம் உண்மையை வெளிப்படுத்துகிற படம், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற பர்கானா படத்துக்கு இதுவரை இஸ்லாமியிலிருந்து எந்தவித கருத்து விமர்சனங்கள் வராது. ஏன் என்பது நமக்கு தெரியவில்லை. உண்மையான இஸ்லாமியர்கள் நிச்சயமாக பர்கானா படத்துக்கு போகாதீங்க, மனவேதனைப்படுவீர்கள். பர்கானா படத்துக்கு 100க்கு 0 மதிப்பெண். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.